வெல்கம் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சண்டே சிக்கன் மட்டன்னு கொஞ்சம் 2-3 ரெசிபிஸ் இருந்தது. ஆல்ரெடி நம்ம சேனலில் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு போட்டாச்சு. அதனால் இன்றைக்கி சிக்கன் சால்னா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் சால்னா எப்படி செய்யலாம், அந்த சால்னா இடியாப்பத்துக்கு பரோட்டாக்கெல்லாம் எவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணலாங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். சண்டே இந்த கிளிப்பிங் வீடியோ நான் போட்டிருப்பேன். அதாவது அம்மாவின் கையளவு சோறு சேனலில் போட்டிருப்பேங்க. அதில் நான் சொல்லியிருப்பேன், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அம்மாவின் கையளவு சோறு சேனலில் நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். குக் வித் அம்மா சேனலில் நம்மளோட சிக்கன் சால்னா ரெசிபிஸு நான் அப்லோட் பண்ணுறேன்னு நான் அந்த கிளிப்பிங்கில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இன்றைக்கி சிக்கன் சால்னா ரெசிபிஸ் தாங்க போடுறேன். குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் சேர்த்தாச்சு. 1/2 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி வச்சுருக்கிறேங்க. வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அது எண்ணெயில் வெந்தால் போதும். இந்த சால்னா பரோட்டாவுக்கு மட்டும் இல்லை, இடியாப்பம் செய்து வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன். புளிப்பு கம்மியாக இருக்கிறதுனால 2 தக்காளி எடுத்திருக்கேன். உங்களோட தக்காளி அளவு புளிப்பு ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1 தக்காளி மட்டும் எடுத்துக்கோங்க. தக்காளியை வதக்கி விடும்போது கரண்டி வச்சு நம்ம நல்லா நச்சு விட்டு வதக்கினோம் அப்படின்னா நல்லா வதங்கிடுங்க. இப்போ இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. அரைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா. கடைகளில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அந்த திக்னஸ்க்காக கசகசா கூட 2 ஸ்பூன் நிலக்கடலை பருப்பு, அதாவது வறுத்த நிலக்கடலை சேர்ப்பாங்க. நீங்கள் வறுத்த நிலக்கடலை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் முந்திரி பருப்பு கூட ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. தேங்காயோட நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. தேங்காய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 2 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இங்கே வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. நம்மளோட ஹோம்மேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இது கூடவே நம்ம கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்துடலாம். சிக்கனில் நான் ஈரல் சேர்த்துருக்கேன். அந்த ஈரல் நீங்கள் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. பெரும்பாலும் ஹோட்டலில் பார்த்திங்கன்னா இந்த ஈரல் சேர்த்து தான் அந்த சால்னா பண்ணுவாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ராஸ்மெல் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சிக்கனை சேர்த்துட்டீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடையே இந்த சிக்கனை சேர்த்து வதக்கும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுங்க. இப்போ நல்லா ஒரு 3 நிமிஷம் அந்த சிக்கனை அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் சால்னா நீங்கள் செய்து பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. நான் என்ன தான் இப்போ வெஜிடேரியனாக இருந்தாலும் நானும் ஒரு காலத்தில் இந்த நான்வெஜ் ரெசிபிஸ் எல்லாம் சாப்பிட்ட ஆள் தான். இப்போ நான் சுத்தமாக நான்வெஜ் சேர்த்துக்கிறது இல்லைங்க. ஆனால் அதோட சுவை எப்படி இருக்குன்னு என்னால் சொல்ல முடியும். சிக்கனை ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூடவே தனி மல்லித்தூள் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஹோம்மேட் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது உங்களோட ஆப்ஷனல் தான். நான் வீட்டிலையே காஷ்மீரி மிளகாய் வாங்கி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்குறேங்க. இப்போ இந்த மசாலாவெல்லாம் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி பரட்டி விட்டால் போதுங்க. நல்லா ஒரு மணம் வரும். இந்த டைமில் ஒரு 5-6 புதினா இலை சேர்த்துக்கோங்க. புதினா இலை அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா சால்னா புதினாவோட ஃப்ளேவர் அதிகமாகி அந்த டேஸ்ட் கம்மியாயிடும். அதனால் ஒரு 5-6 இலை மட்டும் சேர்த்துட்டா போதுங்க. ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மசாலாவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. நம்ம தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அரைச்ச தேங்காவை நம்ம சிக்கனில் சேர்த்துடலாம்.
மிக்ஸி ஜார் ஃபுல்லாக நல்லா தண்ணி விட்டு அலசி அதையும் நம்ம சிக்கனில் சேர்த்துக்கோங்க. சால்னானாலே கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது பரோட்டா நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணாலும் சரி, இல்லை கடைகளில் பரோட்டா வாங்கிட்டு வந்து இந்த சால்னா ஊற்றி சாப்பிட்டாலும் சரி, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இடியாப்பத்துக்கு அதை விட சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. உப்பு பார்க்குறதுக்காக பிள்ளைங்கள கூப்பிட்ருக்குறேன். அவங்க வந்து உப்பு பார்த்து டேஸ்ட் சொல்லிட்டாங்க அப்படின்னா ஓகேங்க. நீங்களும் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா மசாலாவை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நமக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா நிலக்கடலை கசகசா சேர்த்துருக்கிறதுனால சால்னா வந்து இன்னுமே திக்காகும். கொஞ்சமாக மல்லி இலையை இந்த மாதிரி கையில் பிச்சு போட்டு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இந்த டைமில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் சால்னா பண்ணுறப்போ உப்பு அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு உருளைக்கிழங்க நறுக்கி இதோட சேர்த்து நல்லா ஒரு கொதிக்க விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த உருளைக்கிழங்கு வந்து அந்த உப்பு எல்லாமே அப்சர்வ் பண்ணிவிடுங்க. இப்போ உப்பு வந்து செக் பண்ணியாச்சு. உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த மசாலாவோட ராஸ்மெல் போயிட்டு சிக்கனும் நல்லா சாஃப்டாக வந்து நல்லா சூப்பராக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிக்கன் சால்னா ரெடி ஆகிடுங்க. 3 விசில் வந்து அடுப்பும் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ விசில் சத்தமும் நல்லா அந்த கேஸும் அடங்கிடுச்சு. இப்போ விசில் எடுத்துட்டு மூடியை ஓப்பன் பண்ணால் அப்படியே வீடை மணக்கிற அளவுக்கு கம்மன்னு வாசத்தோட சிக்கன் சால்னா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இந்த சிக்கன் சால்னா ட்ரை பண்ணி பரோட்டா கூடயோ அல்லது இடியாப்பத்து கூடயோ வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப 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 நன்றிங்க. சுவையான சூப்பரான மணக்க சிக்கன் சால்னா ரெடி ஆயிடுச்சு, அதுவும் ஹோட்டல் சுவையில். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.